The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. தமிழ்நாட்டின் புதிய பொருளாதார மையமாக ஒசூர் மாறிக்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு தொழில்கள் பரவியிருக்கும் ஒசூருக்கு மெட்ரோ ரயில் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இத்திட்டங்கள் குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். நன்றி விக்னேஷ். எந்த நகரம் தொழில் மற்றும் வேலை வாய்ப்பில் முன்னணியில் இருக்கிறதோ அந்த நகரம்தான் மக்களை அதிகமாக ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படி தமிழ்நாட்டில் சமீப காலமாக அதிக அளவில் மக்களை ஈர்த்து கொண்டிருக்கும் ஒசூரின் வளர்ச்சி குறித்து தான் விரிவாக பார்க்க போகிறோம். ஒசூர்ல தற்போதைய மக்கள் தொகை 11 லட்சம். 2011 கணக்கெடுப்புல 1.5 லட்சம் பேர் தான் இருந்தார்கள். கடந்த 13 வருடங்கள்ல 100 மடங்கு மக்கள் தொகை அதிகரிச்சுட்டு இருக்கு. ஒவ்வொரு ஆண்டிற்கும் 5.38% மக்களை ஈர்க்கக்கூடிய நகரமாக இருக்குது. உலக அளவிலேயே மக்களை அதிகம் ஈர்க்கக்கூடிய நகரங்கள்ல பட்டியலில் 13வது இடத்துல இருக்குது. இந்தியாவிலேயே அது முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நகரமாகவும் இருக்குது. சிறு குறு தொழிற்சாலைகள் 2300 தொழிற்சாலைகள் இருக்குது. அதற்கு வேலைக்கு வரக்கூடிய வேலையாட்களுக்காகவே அந்த மக்கள் தொகை மக்கள் அடர்த்தி எல்லாம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே டிவிஎஸ், அசோக் லேலாண்ட், டைட்டன் போன்ற நிறுவனங்கள்லாம் அங்கு செம்மையாக வளர்ந்து கொண்டிருக்கும் நிலையில சிறு குறு தொழில்களும் இருக்கிறது. மொத்த மாநில உற்பத்தியில 3.5% ஒசூர் நகரத்தின் பங்கு மட்டுமே இருக்கிறது. இதனுடைய ஆண்டு வளர்ச்சி 15%. சென்னை கோவையை விட அதிகம் என்கிறார்கள். 2035 சென்னையை விட அதிகமாக உற்பத்தியை கொடுக்கும் ஒரு நகரமாக இருக்கும். ஒசூரில் உள்ள தொழில்கள் கார் உற்பத்தி, இயந்திர தொழில், சின்ன டெட்ராய்டு என கூட அழைக்கப்படுது. சென்னைக்கு அடுத்தபடியாக ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில வளரக்கூடிய ஒரு நகரமாக இருக்கிறது. தகவல் தொழில்நுட்பம் பெங்களூருக்கு தெற்கே அமைஞ்சிருக்கிறதன் காரணமாக நிறைய ஐடி பூங்காக்கள் இங்கு அமைக்கப்பட்டு வருகின்றது. மருந்து மற்றும் உயிரி தொழில்நுட்பம், பட்டுப்புழு வளர்ப்பு, ஜவுளி தொழில் போன்றவை இங்கு செம்மையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. வேளாண்மை சார்ந்த தொழில், புதிய மின் வாகனங்கள், ஈவி ஹப்பாக இருக்கிறது. இந்தியாவிலேயே உணவு பதப்படுத்தும் தொழிலும் இங்கு செழுமையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. சரி, எதற்காக ஒசூருக்கான திட்டங்களை தமிழ்நாடு அரசு அதிகமாக அறிவிக்கிறது என்றால், பெங்களூருவிற்கு அடுத்தபடியாக பெங்களூருடைய வளர்ச்சியை பங்கிடும் வகையில் அறிவுசார் பெரு வழித்தடம் இன்றைய பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிறாங்க. டைடில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா 400 கோடியில் உருவாக்கப்படும் எனவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. புதிய நகர வளர்ச்சிக்கான வரைவு மேம்பாட்டு திட்டம் அறிவிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாது தொழில் வளர்ச்சி வழித்தடமும் அமைத்திருக்கிறார்கள். பாதுகாப்பு, மின் வாகனம், மருந்து உள்ளிட்ட துறைகளை மேம்படுத்தும் வகையில் வரைவு திட்டங்களும் ஒசூருக்காகவே தனியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பெங்களூரிலிருந்து ஒசூரை இணைக்கக்கூடிய வகையில் பொம்மச்சந்திராலிருந்து மெட்ரோ ரயில் திட்டமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது ஒசூரில் சர்வதேச விமான நிலையம் ஒன்றை அமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சியிலையும் தமிழ்நாடு அரசு ஈடுபட்டு வராங்க. கடந்த 4 ஆண்டுகளாகவே திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து ஒவ்வொரு பட்ஜெட்டிலையும் ஒசூருக்கென்று ஒரு தனி இடம் இருக்கும். அப்படி ஒரு இடம்தான் இன்றைய பட்ஜெட்லையும் அமைஞ்சிருக்குது. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.